ஏஎஸ்டி ஏஎஸ்டின்றா என்ன? இது ஒரு ஹார்ட்னு எடுக்கும். ஹார்ட் இது ஏட்ரியம், இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். இது ஏட்ரியம், இது வந்து வென்ட்ரிக்கல். இது ரைட் சைடு ஏட்ரியம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஏட்ரியம். இப்போ ஃபீட்டல் சர்க்குலேஷன் எடுத்துட்டா, ஃபீட்டல் சர்க்குலேஷன் அதில் என்ன ஒரு துண்ணம் நிற்கும். ஃபொரமன் ஓவாலே ஒரு துண்டிக்கும். அதில் ஒரு இது பாட்டோன்னா அதுக்கிட்டால ரத்தம் போகும். இதால் பல்மனரி ஆர்டரி போகும். இதால் ஏர்ட்டா போகும். ஓகே, நான் லேசுக்காக இதை எடுக்கிறேன். இல்லாமல் இப்போ புள்ள பிறந்தோடனே பேர்த் டைம் என்ன நடக்கும்னா, ஆரம்பத்தில் ஃபீட்டஸ்க்கு வந்து இது பல்மனரி சர்க்குலேஷன் இல்லை, ஏன்னா லங் வந்து மெச்சூர் ஆகிக்காது. பேர்த் டைமில் லங்ஸ் வந்து தொழிற்பட தொடங்கும். இப்போ என்ன செய்யும்? பல்மனரி சர்க்குலேஷனும் நடக்கும். பல்மனரி சர்க்குலேஷன் நடந்தால் என்ன நடக்கும்? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஒன்று வரும். அந்த பல்மனரி லங்ஸுக்கு போகுது தானே இங்கே இந்த பிளட், அப்போ இங்கே வந்து தானே இங்கே வரணும். ஆரம்பத்தில் இது மீது மிக்ஸ் ஆகி கொண்டு இருந்தது. இது இப்போ அப்படி இல்லாமல் வேறு நடக்க போகுது. நான் சொல்கிறது ஆரம்ப கட்டம் உடனே. அப்போ அந்த டைமில் லெஃப்ட் சைட் ப்ரெஷர் தானே கூட. இது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனோட தானே லெஃப்ட் சைட். அப்போ லெஃப்ட் சைடில் வந்து ப்ரெஷர் கூட, இங்கே வந்து ப்ரெஷர் குறையும். அப்போ என்ன செய்யும்? இந்த பிளட் வந்து இங்கே போகிறதோட இங்கே ப்ரெஷர் கூடவே இந்த ஃபொரமன் ஓவாலையை வந்து மூடுபடும். அதுதான் நார்மலாக நடக்கிறது. இப்போ ஏஎஸ்டியில் வந்து என்ன நடக்கும்னா, இது வந்து ஒழுங்காக மூடுபடாது. அதுதான் ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட். ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்டில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று செகண்டம், இது வந்து 80% ஆனவங்களில் நடக்கும். அடுத்தது பார்ஷியல் ஏவிஎஸ்டி இல்லாட்டி ப்ரைமம் ஏஎஸ்டி. இதுக்கு இன்னொரு பேர் தான் பார்ஷியல் ஏவிஎஸ்டி. இதில் என்ன நடக்கும்டா, interarterial communication between the bottom end of the atrial septum and the atrioventricular valves. அதுதான் ப்ரைமம் ஏஎஸ்டி. செகண்டம் ஏஎஸ்டினா என்ன? இதுதான் வோலில் நான் வர இல்லை, வோலுக்கு வரும். செகண்டம் ஏஎஸ்டினா என்ன? செகண்டம் ஏஎஸ்டின்னா சென்ட்ரலில் வர ஏட்ரியல் செப்டம் இருக்குது, அதோட சென்டரில் வர டிஃபெக்ட் தான் செகண்டம் ஏஎஸ்டி. ஓகே, அடுத்து வந்து பார்ஷியல் ஏவிஎஸ்டி வந்து என்ன? இது வந்து பாட்டம் ஆஃப் த ஏட்ரியல் செப்டம் இருக்குது. ஏட்ரியல் செப்டம் பாட்டமுக்கும் இங்கே தானே இந்த இது இருக்குது, வேல்வ் இருக்குது.
ஏவி வேல்வுக்கும் பொட்டம் எண்டுக்கும் இடையில் வர்றது தான். பொட்டம் எண்டுக்கும் இந்த ஏவி வேல்வுக்கும் இடையில் வர்றது தான் ப்ரைமம். ப்ரைமம் ஏஎஸ்டி இல்லாட்டி பார்ஷியல் ஏவிஎஸ்டி. ஓகே, அடுத்து வந்து வேறு என்ன வரையிலும்டா அப்நார்மல் ஏவி வேல்வ்ஸ் வரையிலும். வளமையாக லெஃப்ட் சைடில் வந்து டைகாஸ்பிட் வேல்வ் தானே, ஆனால் இங்கே வந்து என்ன நடக்கும்டா 3 லீஃப்லெட் வரையும். 3 லீஃப்லெட் வந்தால் இது வந்து லீக் ஆகலாம். இப்போ ரிகர்கிட்டன்ட் வேல்வ் வரும். இதால் என்ன நடக்கலும் சைன்ஸ், ஒரு கிளினிக்கல் சைனாக இதுலேருந்து என்ன கேட்கலுண்டா பேன்சிஸ்டோலிக் மேமர். பேன்சிஸ்டோலிக் மேமர் வரையிலும் இந்த வேல்வ் வந்து 3 லீஃப்லெட் இருக்கிறதால். அடுத்து வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கல சிம்டம்ஸ் வந்து பார்ப்போம். சிம்டம்ஸ் வந்து ஒன்றும் நோ ஃபீச்சர்ஸ் வரையிலும், சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லாமல் வைக்கலும். இல்லாட்டி அடுத்தது ரிகரண்ட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் வீசிங், அடுத்தது ஏரித்மியாஸ் வரையும். ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து இன்ஜெக்ஷன் சிஸ்டோலிக் மேமர் வரையிலும் பெஸ்ட் ஹெட் இன் upper left sternal edge, upper left sternal edgeல வரும். அடுத்து வந்து ஃபிக்ஸ்ட் வைட்லி ஸ்பிளிட் செகண்ட் ஹார்ட் சவுண்ட். S2 வந்து ஸ்ப்ளிட் ஆகும். வளமையாக வந்து ஒரு ஃபிசியோலஜிக்கல் கண்டிஷனும் மிகி பேத்தாலஜிக்கல் கண்டிஷனும் மிகி S2 ஸ்ப்ளிட். ஃபிசியோலஜிக்கல் கண்டிஷன் தான் இன்ஸ்பிரேஷன் நடக்கக்குள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸால் வந்து பல்மனரி வேல்வ் வந்து மூன்றது லேட் ஆகும். அதால் S2 வந்து ஸ்ப்ளிட் ஆகும். லப் டப் அப்படி தான் நார்மலாக கேட்கும். இதில் வந்து லப் டடப் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இப்போ இந்த கண்டிஷன்லேயும் வருதுண்டா. இப்போ பிளட் வந்து வருது தானேங்கள, பிளட் இதால் வருது. இதால் வந்தால் வளமையாகவே மேற்பெருநாளம் கீழ்பெருநாளத்தால் பிளட் வரும் இதுக்குள்ளே. அதுக்கு மேலே அதிகமாக இதுக்குள்ளேயும் வருது, லெஃப்ட் சைடாலேயும் வருது. லெஃப்ட் சைடால் வந்தால் திருப்பி கூட தானே லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அவுட்ஃப்ளோ தானே இது பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரிக்குள்ளேயும் போகுமே பிளட். நார்மலாக போகிறத விட இப்போ பல்மனரி பிளட் ஃப்ளோ கூடிக்குது. பிளட் ஃப்ளோ கூடிக்குது. ஃப்ளோ கூட்டினா என்ன இங்கே வேல்வ் வைக்குது உள்ளுக்கு போன பிறகு மூடும் தானே. இப்போ ஏற்கனவே இங்கே ஏவோட்டாய்க்குது. ஏவோட்டிக் வேல்வ் வந்து மூடிட்டு இதால் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவசரமாக மூடிட்டு. ஆனால் இங்கே இன்னும் பிளட் போய் திண்டிக்குது. பிளட் போய்த்துன்னு என்னென்ன நடக்கும், இந்த பிளட் போன பிறகு தானே மூடும். அப்போ இந்த வேல்வ் வந்து லேட்டாக மூடும். S2 வந்து கேட்குறது இதால் இந்த ஏவோட்டிக் பல்மனரி வேல்வ் மூட போகல தான் இந்த S2 கேட்குறது. S1 வந்து ஏவி வேல்வ் மூடுறதால் வருது. இப்போ S2 வந்து ஒன்று மூடிட்டு அடுத்த மூடலை. அப்போ ஒரு S2 கேட்டு அடுத்த S2 இன்னும் கேட்க போகுது. அப்போ அதுதான் அந்த ஸ்பிளிட், வைட் ஸ்பிளிட் ஒன்றைக்கும். அடுத்து வந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் செய்யலாம். இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒன்றும் செஸ்ட் எக்ஸ்ரே செய்யலாம், செஸ்ட் ரேடியோகிராஃப். அதில் வந்து என்ன ஆகிக்கும்னா கார்டியோமெகலி இருக்கும். கார்டியோமெகலி ஏண்டா இங்கே பிளட்டெல்லாம் வாரது கூட அப்போ ஹைப்பர்ட்ரோஃபி ஆகும் போல், அதுதான் கார்டியோமெகலி. அதனால் அடுத்து வந்து என்ன பல்மனரி ஆர்டரி வந்து என்லார்ஜ்டு ஆகிக்கும். அடுத்து இன்க்ரீஸ் பல்மனரி வெஸ்குலர் மார்க்கிங்ஸ் கூடிக்கும். அடுத்து இசிஜி எடுத்தோம்னா செகண்டம் ஏஎஸ்டி. அதுண்டா செகண்டம் ஏஎஸ்டின்னா என்ன, இந்த ஃபொரமெனோவாலே இல்லை அந்த ஏட்ரியல் செப்டத்தில் சென்ட்ரல் ஆல வர டிஃபெக்ட் தான் செகண்டம் ஏஎஸ்டி. செகண்டம் ஏஎஸ்டியால் என்ன நடக்கும், பார்ஷியல் ரைட் பண்டல் பிரான்ச் பிளாக் நடக்கும். செகண்டம் ஏஎஸ்டியால் என்ன நடக்கும்,
பார்ஷியல் ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக் நடக்கும். இதுதான் கொமனாக நடக்கிறது. ஆனால் கொமனாய்க்கும் மியோக்கை நார்மல் சில்ட்ரன்லேயும் நடக்கும். அடுத்து ரைட் எக்ஸிஸ் டிவியேஷன் நடக்கும். ரைட் எக்ஸிஸ் டிவியேஷன் ஏன் நடக்குது? ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி.